வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது அல்ல. விடாமுயற்சியின் மூலமே நாம் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். விடாமுயற்சி பற்றிய இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள். இது போன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மலைகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம். அருகில் ஓடும் ஒரு பெரிய ஆறு. காற்று மிதமாக வீசும். அந்த இடத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் ரவி. அவனுடைய பெரிய கனவு ஒரு சிறந்த சிற்பியாக வேண்டும் என்பதுதான். பழமையான கோவில்களின் அற்புதமான சிலைகளை பார்த்து மெய்மறந்து விடுவான். என்றாவது ஒரு நாள் என் கைகளால் இப்படி பெரிய ஒரு சிற்பம் செதுக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் நினைப்பான். ஆனால் ரவி ஒரு வாழ்க்கை வாழ போராடும் குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா விவசாயி, அம்மா வயலில் வேலை செய்யும் பெண். அதனால் ரவிக்கு பெரிய கலைஞர்களிடம் சென்று கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. ஆனால் ரவி ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. ஒரு நாள் ஆற்றருகே நடந்து செல்லும் போது ஒரு பெரிய பாறை கிடந்தது. அது கனமானது, ஆனால் அத்தனை அழகாகவும் இருந்தது. ரவி அதை பார்த்து, இதுதான் என் முதல் சிற்பம் என்று மனதில் முடிவெடுத்தார். ஆனால் ஒரு பிரச்சனை. அவனிடம் பழைய ஒரு கூர்மையான கற்கள் மட்டும் இருந்தன. சிற்பக்கலையின் ஒரு கருவியும் இல்லை. ஆனாலும் விடாது முயற்சிக்க துணிந்திருந்தான். காலை எழுந்தவுடனே கல்லை செதுக்கத் தொடங்கினான். பள்ளிக்குச் செல்லும் முன், இரவு உறங்குவதற்கு முன் அதையே செய்தான். ஆனால் கல் மிகுந்த கடினமானது. தினந்தோறும் செதுக்கிய போதும் ஒன்றும் மாறவில்லை. விரல்கள் விரிசல் கொண்டு இரத்தமாக மாறின. கிராமத்தினர் பார்த்து கேலி செய்தார்கள். ரவி, நீ பெரிய சிற்பி ஆகப் போகிறாயா? வாழ்க்கையை வீணாக்காதே என்று கூறினார்கள். ஆனால் ரவி ஒரு முறையும் தயங்கவில்லை. ஒரு நாள் அவனுக்கு தோல்வியுணர்ச்சி வந்தது. நான் எதற்காக போராடுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு சோகமாக கடைத்தெருவில் வழியாக நடந்து சென்றான். திடீரென மழை பெய்தது. அவன் மழையில் நனைந்து ஒரு கடைக்குள் ஒதுங்கினான். அது ஒரு பழைய பொருட்கள் பழுது பார்க்கும் கடை. அங்கு ஒரு முதியவர் இருந்தார். அவர் ரவியிடம் எதற்காக மிகவும் சோகமாக இருக்கிறாய் சிறுவனே என்று கேட்டார். ரவி அவனுடைய கதையை கூறி வருந்தினான். முதியவர் ஒரு சிறிய சிரிப்புடன் அவனை பார்த்தார். பின்னர் தனது மேசையின் கீழிருந்து ஒரு பழைய தூசி படிந்த விளக்கை எடுத்தார். இந்த விளக்கு ஒரு காலத்தில் எனக்கு பெரிய செல்வம். இது எனது இருளான வழிகளில் வழிகாட்டியது. ஆனால் ஒரு நாள் அதன் ஒளி மங்கியது. அதை நான் அப்படியே விட்டுவிட்டேன். ரவி ஆவலுடன் விளக்கை ஆய்வு செய்தான். அது பழுதாகி அதன் கண்ணாடி முறிந்து அதன் திரி எரிந்து விட்டது. அதனால் இது இனி பயனற்றது என்று அவன் குழப்பத்துடன் சொன்னான். முதியவர் சிரித்துக்கொண்டு கூறினார், நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு புரிந்தது. விளக்கு என்னை கைவிடவில்லை. நான் தான் அதை பராமரிக்க தவறிவிட்டேன். நம் கனவுகளும் இதுபோலத்தான். நாம் அதை எரிக்காத நேரத்தில் அது மங்கிவிடும். உலகம் அதை நம்பாவிடில் பரவாயில்லை. ஆனால் நீ அதில் தீபத்தை தொடர்ந்து ஏற்றினால் ஒரு நாள் அது ஒளிரும். அந்த வார்த்தைகள் ரவி மனதில் தீயாக பற்றிக் கொண்டன. ஒரு வருடம் கழிந்தது. ரவி தொடர்ந்து உழைத்தான். விரல்கள் கடினமானது, முதுகு வலியுடன் இருந்தது. ஆனால் மனம் உறுதியாக இருந்தது. ஒரு நாள் மிகுதியான கோபத்துடன் அவன் செதுக்கு கருவியால் ஒரு கடுமையான அடியை கொடுத்தான். அந்த பாறை உடைந்து விட்டது. அதன் உள்ளே மென்மையான பகுதி இருந்தது. இப்போது அதை எளிதாக செதுக்க முடியும். அவன் ஒரு உண்மையை உணர்ந்தான். வெற்றி என்பது திடீரென்று வருவதில்லை. அது கடினமான இடங்களை கடந்த பிறகு வருகிறது. மாதங்கள் கழிந்தன. ரவி ஒரு பிரம்மாண்டமான சிற்பத்தை உருவாக்கினான். அது சிங்கத்தின் சிற்பம். வீரம், வலிமை, விடாமுயற்சியின் சின்னமாக. கிராமத்தினர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு அவனை கேலி செய்தவர்களே இப்போது வியந்து பார்த்தனர். புகழ்பெற்ற சிற்பிகள் கூட இது ஒரு மாபெரும் படைப்பு என்று பாராட்டினர். ஒரு நாள் ஒரு செல்வந்த வணிகர் கிராமத்துக்கு வந்தார். வணிகர், இந்த சிற்பத்தை யார் செய்தார் என்று கேட்டார். கிராமத்தினர், ரவி, கனவுகளை விடாமல் தொடர்ந்த சிறுவன் என்று கூறினார்கள். அந்த வணிகர் அவனை அழைத்து உலகின் சிறந்த சிற்பிகளிடம் பயிற்சி பெற வாய்ப்பு அளித்தார். அந்த நாள் முதல் ரவி ஒரு சாதாரண சிறுவன் இல்லை, ஒரு சிறந்த சிற்பியாகிவிட்டான். பல ஆண்டுகள் கழித்து ரவி பெரும் புகழ்பெற்ற சிற்பியானான். ஒரு சிறிய பையன் அவனை பார்த்து கேட்டான். சிறுவன், ஐயா, வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டான். ரவி சிரித்துக்கொண்டு கூறினான், ஒரு கல் சிலையாக மாற பல ஆண்டுகள் தேவை. அதை செதுக்க சில மாதங்கள் தேவை. ஆனால் அதை வெற்றி பெறாமல் ஒரு செயலை விட்டுவிட ஒரு நொடி போதும். நீ உன் கனவை எப்போதும் விடாதே. அந்த நாளில் புதிய கனவுகள் பிறந்தன. தோல்வியை கண்டு பயப்படாதே. வெற்றி பெறும் வரை முயற்சியை விட்டுவிடாதே. இதுவே வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யலாமே.